நல்லா போகிறோம், பொறுமையாக ஓட்டுறோம், வேகமாக ஓட்டுறோம். முடிஞ்ச அளவுக்கு காரில் போனாலுமே ஒரு மிதமான வேகத்திலே போகிறது நல்லது. 80 சிறப்பு, 100 ஓகே, அதுக்கு மேற்படி போக தேவையில்லை. அது எவ்வளோ பெரிய சொகுசுக்காராக தான் இருக்கட்டும், 50 லட்சம் தான் இருக்கட்டும், 2 கோடி 10 கோடி தான் இருக்கட்டுமே, 100 80 இது நார்மல். நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் சிறப்பு. அதுக்கு மேலே போகிறதெல்லாம் அதுக்கு மேலே போகிறது நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதுக்கு மேலே போனாக்கா அது கடவுளுடைய கையில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளுமே அவர் தரது பொறுமையாக பார்த்து தரமாக போகிறோம். இந்த 80 100 எல்லாம் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பீடு. அதுக்கு மேலே நம்ம தாண்டினோம்னா தாண்டலாம். இதில் பார்த்திங்கன்னா 180 வரலும் இருக்குது. வெளிநாடுகள்லாம் 200 வரலும் போகிறாங்க. அது அவங்கவுங்க கண்ட்ரி, அவங்கவுங்க ரோட்டை பொறுத்துருக்கு, அவங்க ஓட்டுறாங்க, தப்பு இல்லை. சீட் பெல்ட்டு முக்கியம். ரொம்ப கவனமாக, பொறுமையாக, நிதானமாக. சப்போஸ் தூக்கம் வந்துச்சு, நைட்டு நம்ம கண்ணு முழிக்கிறோம், விடிகாலம் ஓட்டுறோம், ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு தண்ணியை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓட்டுங்க. ஏன்னா நம்மளை நம்பி நம்ம மட்டும் இல்லை, நம்மளை நம்பி நம்ம வீட்டில் பிள்ளைகள், நம்ம மனைவி, நம்ம அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்குது. அதனால் சேஃப் ஜர்னி ரொம்ப முக்கியம். பொறுமையாக போங்க. சீட் பெல்ட்டு கவனமாக எல்லாருமே என்ன பண்ணுங்கள், இந்த சீட் பெல்ட்டை போட்டு லாக் பண்ணுங்கள். போலீஸ்காரங்களுக்காக இல்லை, நம்ம குடும்பத்துக்காக, நமக்காக. ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். நான் உங்கள் ரகவத் அருள்மணி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். காட் பிளஸ்.